suffer wherever I go. Ooh, there's a feeling in the air, excitement all around. People come from everywhere. Today's the day, so stand up and shout. GGO, you got to play to win. GGO, let the games begin. You and your team keep getting better. You're good alone, but better together. GGO, you got to play to win. GGO. Football. இதுல கேக்குறதுக்கு என்ன இருக்கு? நாங்க எல்லாருமே சாம்பியன்ஸ், அவ்வளவுதான். இதுக்கு மேல வேற என்ன வேணும்? அவங்க என்னதான் கேட்க நினைக்கிறாங்க. எனக்கும் நிறைய விஷயங்கள் சொல்ல வேண்டி இருக்கு. வேடிக்கை பாக்குறதுக்கே உனக்கு ரொம்ப பிரஷரா இருக்குல்ல ஐசாக்? இதெல்லாம் நமக்கு கிடைக்கிற மோட்டிவேஷன். ஜிஜிஓ இன்டர்நேஷனல் சேலஞ்ச் கப் உங்களை வரவேற்கிறேன். இங்க வந்திருக்கிற 4 டீம்ஸையும் நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துறேன். முதல்ல டிஃபெண்டிங் வேர்ல்ட் சாம்பியன் டீம் சாம்பா ஃப்ரம் பிரேசில். உங்களுக்குள்ள அப்படி ஒரு டீம் கோஆர்டினேஷன் இருக்கு. அடுத்தது டீம் டாங்கோ, அர்ஜென்டினால இருந்து வந்திருக்காங்க. லீட் கண்ட்ரோலர் சாகர்ஸ், போன வருஷம் வேர்ல்ட் டோர்னமெண்ட்ல ரன்னர்ஸ் அப்பா இருந்தாங்க. யூரோப்பியன் டோர்னமெண்ட் சாம்பியன்ஸ். அடுத்தது இங்கிலாந்தோட டீம் லயன்ஸ், அதோட கண்ட்ரோலர் நெல்சன். லாஸ்டா வந்திருக்காங்க டோர்னமெண்டோட சாம்பியன்ஸ் டீம் பேர்ஃபுட். இப்போ நான் டாக்டர் ஸ்டாண்டி எங்க அழைக்கிறேன், எங்களுடைய டைரக்டர் ஆஃப் ஜிஜிஓ ஃபுட்பால். அவர் இப்ப சில விஷயங்களை உங்ககிட்ட பேசுவாரு. Thank you. ரியல் ஃபுட்பால் கேம் மாதிரி தான் இந்த ஜிஜிஓ கேமும். மனிதர்கள் போட்டி போட்டுக்கிட்டு இந்த கேமை விளையாடுவாங்க. காலப்போக்கில் சில பிளேயர்ஸ் அப்படியே ரிட்டையர் ஆயிடுவாங்க. இவர் டாக்டர் ஸ்டான், அப்பாவோட இவர் தான் பார்ட்னரா வேலை செஞ்சாரு. இந்த ஜிஜிஓ ஃபுட்பால்ங்கிறது டோட்டலி டெக்னாலஜியை பேஸ் பண்ணி தான் இருக்கு. இதுல சில பேருக்கு அடிபட்டா அதையே நம்மால சரி பண்ண முடியும். ரொம்ப வித்தியாசமான டூர்னமெண்ட் இது. இந்த டூர்னமெண்ட்ல வர பணத்தை அடிபட்டவங்களுக்கு நாங்க டொனேட் பண்ண போறோம். முதல் மேட்ச் பிரேசில் டீம் சாம்பா வெர்சஸ் டீம் பேர்ஃபுட். அடுத்தது டீம் டாங்கோ வெர்சஸ் இங்கிலாந்து டீம் லயன்ஸ். டீம் சாம்பா, டாங்கோ, அப்புறம் லயன், இவங்க இன்டர்நேஷனல் லெவல்ல ஃபேமஸ் டீம். ஆனா டீம் பேர்ஃபுட் இப்பதான் ஃபேமஸ் ஆயிட்டு வராங்க. அவங்க அந்த அளவுக்கு எதையும் சாதிக்கல. அவங்க எப்படி இந்த டோர்னமெண்ட்ல வந்தாங்க, அத பத்தி சொல்லுங்க. நீ என்ன கேக்குறன்னு தெரிஞ்சுதா கேக்குறியா? ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ, யார பார்த்து என்ன கேள்வி கேக்குற தெரியுமா? நீ நாங்கெல்லாம் யாருன்னு தெரியுமா உனக்கு? இப்ப நான் உனக்கு பதில் சொல்றேன். டீம் பேர்ஃபுட் இதுல ஜெயிக்க போறாங்க. எல்லாரும் தோத்து ஓட போறீங்க. எக்ஸ்கியூஸ் மீ, ஆனா இவங்க 3 பேருமே பெஸ்ட் இன் தி வேர்ல்ட். இந்த 3 பேர்ல யாரை நீங்க தோக்கடிக்க போறீங்க? அது ஒண்ணு உன்னோட வேலை இல்ல. ஒழுங்கா ஓரமா நின்னு வேடிக்கை பாரு. எதுக்காக இவ்வளவு டென்ஷன் ஆகுறான்? நமக்கு பிரஷர் அதிகமாயிட்டே இருக்கு. எனக்கு அப்படிதான் தோணுது. டீம் பேர்ஃபுட் ஓவரா கற்பனை பண்ணிக்கிறாங்க. ஒரு ஆர்வத்துல இப்படி பேசுறதெல்லாம் சகஜம்தான். அதை விட மேட்ச் எப்படி நடக்குதுன்னு பாப்போம். என்ன பேசுறேன்னு தெரிஞ்சுதா பேசுறியா? யார பார்த்து என்ன கேள்வி கேட்டிருக்க? நாங்க யாருன்னு தெரியுமா உனக்கு? உனக்கான பதில நான் இப்ப சொல்றேன். டீம் பேர்ஃபுட் இதுல கண்டிப்பா ஜெயிக்க தான் போறாங்க. டீம் பேர்ஃபுட் மறுபடியும் ஒரு பெரிய தப்பு பண்றாங்க. அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அவங்க சாதாரண டீம்ட்ட தோத்து ஓடி போறத நான் பார்க்கணும். எங்க அப்பா எப்பவும் சொல்லுவாரு, மீடியா சொல்ற வார்த்தைகளை நம்பாதன்னு. அவங்க கிட்ட பேசும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையா பேச சொல்லுவாரு. போன தடவை நம்ம ஜெயிச்ச காம்படிஷனை பத்தி அதிகமா பேசக்கூடாதுன்னு சொல்லுவாரு. அவங்க நம்மள ரொம்ப குறைச்சி எடை போட்டுட்டாங்க, அதனாலதான். சரி, அதை விட்டு தள்ள. அவங்க ஏதோ சொல்லிட்டாங்க, அவ்வளவுதானே. அந்த ரிப்போர்ட்டரை பத்தி நான் ஒரு ஸ்டோரி பண்ணணும் போல இருக்கேன். நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஒழுங்கா விளையாடணும். நம்ம டேலண்ட என்னைக்காச்சும் ஒரு நாள் புரிஞ்சுப்பாங்க. என்கிட்ட நீ ஆர்கியூ பண்றியா? அவங்களுக்கு சப்போர்ட் பண்றியா? நீ அப்படிலாம் இல்ல, நான் உனக்கு தான் சப்போர்ட் பண்றேன். நீ ஒண்ணுமே பண்ண வேண்டாம், வாயை மூடிக்கிட்டு சும்மா இருந்தா போதும். நான் இப்ப உனக்காக தான் பேசிக்கிட்டு இருக்கானா? நீ தான் இப்ப என்ன கத்திக்கிட்டு இருக்க.
சின்ன வயசுல எல்லாம் அப்பா என் கூட சேர்ந்து வீட்ல விளையாடுவாரு. நாங்க டிராயிங் பண்ணுவோம், டிவி ப்ரோகிராம்ஸ் பார்ப்போம். ஆனா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அவர் எப்பவுமே வேலைன்னு மட்டுமே இருந்துட்டாரு. எவ்வளவுக்கு எவ்வளவு விளையாடினாரு அப்படியே மாறிட்டாரு. ஏன் என் கூட இவ்வளவு கம்மியான நேரத்தை செலவழிக்கிறாருன்னு நான் வருத்தப்பட ஆரம்பிச்சேன். சின்ன வயசுல எனக்கு அது புரியல. ஆனா வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ஐசாக், பழச பத்தி இப்ப நினைச்சு பாக்கிறதுனால எந்த ஒரு பிரயோஜனமும் இல்ல. இப்ப நீ ரிலாக்ஸ் பண்ணு, ப்ராசஸ் என்ஜாய் பண்ண கத்துக்க. சரி, ஓகே. மத்த டீம்ஸ் பத்தி நீ என்ன நினைக்கிற? கண்டிப்பா இப்ப இருக்கிறதுல நம்ம தான் வீக்கஸ்ட் டீமே. கடுமையா பிராக்டிஸ் பண்ண மட்டும் தான் நம்மளால சாதிக்க முடியும். நம்ம உள்ள போய் பிராக்டிஸ் ஆரம்பிக்கலாம். ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ற அட்டகாசத்தை நிறுத்துறீங்களா? உங்க ரெண்டு பேரும் சேர்த்து தான் வார்ன் பண்றேன். ஓகே, நம்ம இந்த தடவை டீம் சாம்பா கூட தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம மோத போறோம். நீ சும்மா டிவி பார்த்துட்டு இருக்க. ஒழுங்கு மரியாதை இங்க வந்து உட்காரு. டிவி பாத்துக்கிட்டே நம்ம பேசலாம்ல. ஏ டிம்மி, அவன் பாக்குறதுக்கு உன்ன மாதிரியே இருக்கான்ல. அந்த குள்ளமான பையனை பார்க்க அப்படியே உன்ன மாதிரி தான் இருக்கா பாரு. வா, இந்த டீம் டாப் ஸ்கோரிங் பண்ணிருக்காங்க. அவங்க 25 கோல்ஸ் ஸ்கோர் பண்ணிருக்காங்க, அதுவும் 7 கேம்ஸ்ல. நிஜமாவே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. நாளைக்கு இவங்களோட மோதும்போது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குன்னு தோணுது. என்ன பிளான் பண்ணிருக்க? நம்ம எப்படி அவங்களை தோக்கடிக்க போறோம்? கண்டிப்பா நாம நாளைக்கு நேருக்கு நேர் மோத தான் போறோம். அதுல சந்தேகமே இல்ல. கால் சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு சேட்டலைட்ட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ரொம்ப பொறுமையா விளையாட சொல்லு. செகண்ட் ஹாஃப்ல நம்ம அதிரடியா அட்டாக் பண்ணலாம். நீ என்ன சொல்ற? சேட்டலைட் ரொம்ப நல்லா அட்டாக் பண்ணுவான். அவன் ஒரு நல்ல பிளேயரும் கூட. அவனோட உண்மையான பவர் எதுல இருக்குன்னா அட்டாக் ஸ்கில்ஸ்ல தான். அப்பதான் அவன் ஸ்கோர் பண்ண முடியும். சோ ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நான் டைட்டனை வச்சு டிஃபெண்டிங் பண்றேன். ஏ டிம்மி, டைட்டனை முன்னாடி நிறுத்தி விளையாடல. பவர் ஆஃப் த ஹாட் டாக் நம்புறதை விட நான் டைட்டனை ரொம்பவே நம்புவேன். ஓகே, நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா டீம் சாம்பா கூட மோதும்போது டிஃபென்ஸ்ல நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதனாலதான் சேட்டலைட்டை நம்ம பேக் ஃபீல்ட்ல நிக்க சொன்னேன். அவனோட பவர் அந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணணும். டைட்டனோட பிரஷரை குறைச்சிக்கலாம், புரியுதா? இல்ல ஷான், நீ தப்பா சொல்ற. சேட்டலைட் தான் பெஸ்ட் ட்ரிப்ளர் இன் தி வேர்ல்ட். அவனை வச்சு டிஃபென்ஸ் பண்ணலனா ரொம்ப தப்பாயிடும். புரிஞ்சுதா ஐசாக்? நீ தான் லீட் கண்ட்ரோலர். நான் சொல்றதை நீ புரிஞ்சுக்குவேன்னு நினைக்கிறேன். இல்ல நான் ஷான் சொல்றதுதான் ஒத்துப்பேன். ஆக பாரு, டீம் சாம்பாவோட கோல் கீப்பருக்கு ஒரு கை தான் இருக்கு. அது எப்படி விளையாட முடியும்? அதுதான் உண்மை. அவனுக்கு இடது கை இல்ல. இருந்தாலும் அவன் ரொம்ப அற்புதமா விளையாடுறான். டைட்டனோட ஒரு ஷாட்டை கூட அவனால தடுக்கவே முடியாது. அதுதான் உண்மை. கண்டிப்பா முடியும். கம் ஆன் கைஸ், நாம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். அவங்கள குறைச்சி எடை போட்டு நம்ம அஜாக்கிரதையா விளையாடினா அவங்க தப்பிச்சிருவாங்க. கடைசியில நாம தான் போய் விளையாட மாட்டிப்போம். எனக்கு என்னவோ இந்த டீம் பிளேயர்ஸ பாக்கும்போது எந்த ஷாட்டை வேணாலும் எந்த ஆங்கிள் இருந்து அடிப்பாங்கன்னு தோணுது. அவங்களாம் வேர்ல்ட் சாம்பியன்ஸ். அவங்கள நம்ம குறைச்சி எடை போடுறது தப்பு. இப்ப எனக்கு என்ன தோணுதுன்னா ஐசாக், நியூக்ளியஸ் நம்ம சென்டர் ஃபோர்ஸ்ல நிக்க வச்சிடலாம். டைட்டன் பெனல்டி ஏரியால நிக்கட்டும். சேட்டலைட் பேக் ஃபீல்ட்ல இருந்தாலும் எந்த பிரச்சனை இருந்தாலும் அதை சால்வ் பண்ணிப்பான். அதனால எந்த பிரச்சனையும் இல்ல. இது உண்மையிலேயே பிரமாதமான பிளான். சரி வாங்க பிராக்டிஸ் பண்ணலாம். இன்னைக்கு நாள் முழுக்க அங்க இங்கன்னு சுத்தி நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். இன்னைக்கு நல்லா ரெஸ்ட் எடுத்தாதான் நாளைக்கு சுறுசுறுப்பா விளையாட முடியும். எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு. நான் கொஞ்ச நேரம் தூங்கிட்டு வந்துடுறேன். என்ன விளையாடுறீங்களா? 8 மணிக்கே தூங்க போறேன்றீங்க. இந்த ஆட்டிடியூடோட இவங்க வேர்ல்டு சாம்பியன்ஷிப் விளையாடினாங்கன்னா அது சரிப்பட்டு வராது. ஹே गाइस, பேர்ஃபுட் சப்போர்ட்டிங் டீம் கொஞ்சம் பாரு. எத்தனை பேர் வந்திருக்கோம் பாரு. கரெக்ட் டைம்க்கு வந்துட்டீங்க. பிரமாதம். பேர்ஃபுட் கோ கோ கோ. பேர்ஃபுட் கோ கோ கோ. உங்க விளையாட்டை பாக்குறதுக்கு நாங்க எல்லாருமே ஆர்வமா காத்துக்கிட்டு இருக்கோம். நாங்க ஒரு நல்ல கேமா தான் விளையாடுவோம். கண்டிப்பா இந்த கேம் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். ரொம்ப சரியா சொன்ன.
யங் மாஸ்டர், எந்த கிளாஸ் நீங்க குடிக்க போறீங்க? என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு பெரிய கிளாஸ் தான் கரெக்டா இருக்குன்னு தோணுது. இப்பதான் இவனுக்கு கொஞ்சம் பயம் வந்திருக்கு. நாம முழு கவனத்தோட இருக்கணும். நம்ம பிரேசிலியன் கிக்கி எப்படி இருக்குன்னு காட்டலாம். ஜிஜிஓ இன்டர்நேஷனல் சேலஞ்ச் கப் ஸ்டார்ட் ஆக போகுது. அற்புதமான 2 டீம் நேருக்கு நேர் மோத போறாங்க. அற்புதமான ஃபுட்பால் இன்னைக்கு விளையாட போறது டீம் சாம்பா வெர்சஸ் டீம் பேக்ஃபுட். டீம் சாம்பா தான் போன வருஷத்து வேர்ல்ட் சாம்பியன் ஆயிருந்தாங்க. அது எல்லாருக்குமே தெரியும். இந்த தடவை அந்த இடத்தை டீம் பேக்ஃபுட் பிடிப்பாங்களான்னு பார்க்கலாம். இன்டர்நேஷனல் லெவல்ல அவங்களுக்கு அந்த அளவுக்கு அனுபவம் இல்லைன்னு எங்களுக்கு தெரியும். ஆனா கடந்த சில கேமோட ஃபுட்டேஜஸ் நாங்க பார்த்தோம். டீம் சாம்பா லெவலுக்கு அவங்க இல்லனாலும் அவங்க திறமைசாலியானவங்க. சரியா சொன்னீங்க. அவங்களோட பிளஸ் பாயிண்டே அவங்களுக்கு எதிரா இருக்கிற டீமை கடைசி வரைக்கும் டஃப் கொடுக்கிறது தான். கோல் கீப்பர் ஷேடோ அவங்க டீமுக்கு அவன் தான் ஒரு மிகப்பெரிய பக்கபலம். மொத்தத்துல அவங்க ரொம்ப ஆவரேஜான பிளேயர்ஸ். கொஞ்சம் சேட்டலைட்ட பாரு, ஸ்பெஷலா சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. என்ன விளையாடுறீங்களா? நீங்க ஏன் அவனை இப்படி இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? நம்மள பத்தி சரியா தெரியல, அதனால தான் அவங்க அப்படி சொல்றாங்க. இப்ப நாம பாத்துக்கிட்டு இருக்கிறது பேர்ஃபுட் டீமோட மெம்பர் டீம்மே. நல்ல பிளேயர் தான், ஆனா அவர் இந்த மேட்ச்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போறாருன்னு பாக்க தான் தெரியும். நான் சேட்டலைட்ட ரொம்ப க்ளோஸா வாட்ச் பண்ணிருக்கேன். கண்ட்ரோலர் கால் டீம் பேர்ஃபுட்டோட மெம்பர் இந்த டோர்னமெண்ட்ல தோக்காம இருந்தா சரிதான். கூடிய சீக்கிரத்துல இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை நம்ம நேரடியா பார்க்க போறோம். என்ன எல்லாரும் ஏன் பட்டு தட்டியே பேசிக்கிட்டு இருக்கீங்க? கோபம் வருது எனக்கு. சாட்டலைட் தான் கண்டிப்பா வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்பை ஜெயிக்க போறான். அதுக்கப்புறம் நாங்க யாருங்கிறது உங்க எல்லாருக்குமே புரியும். என்னால உறுதியா சொல்ல முடியல கைஸ், அவன் சொன்னது சரிதான் போல இருக்கு. கம் ஆன் ஷான், நீ எங்களோட டீம்மேட். எங்களை சப்போர்ட் பண்ணாம இப்படி அசிங்கப்படுத்திட்டு இருக்கியே. உங்களை என்னால இப்ப கவனிச்சிட்டு இருக்க முடியாது. தயவு செஞ்சு கேம்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. எது வேணா எப்ப வேணா நடக்கலாம் கைஸ். நான் தான் காயின் டாஸ் எக்ஸ்பர்ட். இதுல நாங்க தான் ஜெயிப்போம். டைல் வந்திருக்கு. டீம் பேர்ஃபுட் டைல்ஸ் எடுத்துக்கறாங்க. சாம்பா டீம் சார்பா ஹெட்ட சொல்றேன். இது ஹெட். உங்களால தான் நான் தோத்துட்டேன். இதுக்கு நீங்க ரொம்ப வருத்தப்படுவீங்க. நாங்க தான் கிக் ஆஃப் பண்ண போறோம். நாங்க ரைட் சைடுல இருந்து கிக் பண்றோம். கால் வரைக்கும் காயின் டாஸ்ல தோத்ததே இல்ல. இது நமக்கு நல்ல சகுனம் இல்ல போல இருக்கே. டாஸ் முக்கியம் இல்ல, பெர்ஃபார்மன்ஸ் தான் முக்கியம். சரியா? ஆமா, சரியா சொன்ன. Go team barefoot, go go go. Go team barefoot, go go go. Go team barefoot, go go go. இப்ப ரைட்ல இருந்து லெஃப்ட் சைடு விளையாட போறது டீம் சாம்பா. அடுத்ததா லெஃப்ட் சைடுல நம்மளுடைய டீம் பேக்ஃபுட் இருக்காங்க. டீம் சாம்பாவோட ஃபார்மேஷன் ரொம்ப வித்தியாசமா இருக்கும். அதுல முதல்ல நிக்கிறது எக்ஸ்ட்ரீம், அடுத்ததா சிங்க்ரனைசர், ஃப்ரீசர், ஸ்டீல், அதுக்கப்புறம் நம்ம கோல் கீப்பர் ட்விஸ்டர். டீம் பேக்ஃபுட் பாத்தீங்கன்னா முதல்ல மெட், அப்புறம் சேட்டலைட், நியூக்ளியர் மிட்ஃபீல்ட்ல இருக்கா. மத்தவங்க எல்லாரும் அவங்க இடத்துல இருக்காங்க. கோல் கீப்பர் ஷேடோ கோல் போஸ்ட்ல இருக்கா. ஜிஜிஓ இன்டர்நேஷனல் சேலஞ்ச் கப் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அவங்க கிட்ட ஃபர்ஸ்ட் வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம பால பாஸ் பண்ணிக்கலாம். சரி ஓகே, அதையும் பாத்துடலாம். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நீங்க அழ போறீங்க, பாத்துக்கிட்டே இருங்க. அவசரப்பட்டு வார்த்தையை விடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு பேசினா நல்லதுன்னு நினைக்கிறேன். நம்ம கண்டிப்பா அவங்கள தோக்கடிச்சிருவோம். முன்னேறி போ சாட்டலைட். என்ன இது? நீ அவசரப்பட்டு சில மூமெண்ட்ஸ் எடுத்துட்டு இருக்க. கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் உனக்கு நியூக்ளியஸ் அனுப்பி ஹெல்ப் பண்றேன். மேத், பால் உன்கிட்ட கிடைக்கிற வரைக்கும் ரொம்ப மூவ் பண்ணாத. முடிஞ்ச அளவுக்கு பிளாக் பண்ணி நியூக்ளியஸ் பாஸ் பண்ணு. புரியுது. பேர்ஃபுட் ஹோம்வொர்க்க நல்லா பண்ணிருக்காங்க போல இருக்கு. அவங்களுக்கு ஸ்டீலை பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கு. எந்த தாக்குதல் வந்தாலும் ஈஸியா அவன் தப்பிச்சிருவான்னு தெரிஞ்சு வச்சிருக்காங்க. எதை பத்திய கவலைப்படாம நல்லா ஃப்ரீயா விளையாடுங்க. ஓகே ஸ்டீல், இது சாம்பா ஃபார்மேஷனுக்கான டைம். சாம்பா ஃபார்மேஷனா என்ன? அது என்ன ஃபார்மேஷன்? இது வரைக்கும் நான் அதை பத்தி கேள்விப்பட்டதே இல்ல. இப்போ அவங்க பண்ண போறதுதான் சிக்னேச்சர் மூவ். என்ன அப்படியா? நான் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. நேற்று ராத்திரியும் முழிச்சிருந்து பிராக்டிஸ் பண்ணனு சொன்னல. அவங்களோட ஸ்கோரிங் ரேஷியோ என்னன்னு தெரியுமா? 100%. இத டைட்டன் கிட்ட சொல்லு. சாம்பா ஃபார்மேஷன். டீம் சாம்பா ஃபார்மேஷனை கிரியேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த பாலை வேற யாராலையும் டச் பண்ணவே முடியாது. ஸ்டீல் அந்த அட்டாக்கை லான்ச் பண்ணிடுவான். ஃப்ரீசர் சிக்ரனைசரும் பாஸ் பேக் பண்ணுவாங்க. இதான் எங்க ஃபார்மேஷன்.
ஐசக் சாம்பியன் விஷயத்தை நீங்க மறந்துட்டீங்க. டைட்டன் அந்த இடத்துல இருக்கும்போது நீங்க அவனை தாண்டி போய்கிட்டே இருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ உங்களுக்கு ரெண்டே சாய்ஸ் தான் இருக்கு. ஷூட் பண்ணுங்க இல்ல பாஸ் பண்ணுங்க. இத ஒண்ணுதான் பண்ண முடியும். என்ன பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? அடிச்சு விளையாடி டைட்டன். ஹே, இங்க என்ன நடக்குது? ஏய் அங்க பாரு, எக்ஸ்ட்ரீம் கிட்ட இருந்து பால தட்டி பறி. டீம் சாம்பா இப்ப கோல் போஸ்ட் நோக்கி போயிட்டு இருக்காங்க. நெருங்கி வந்துட்டாங்க. ஷாடோ என்ன பண்றாருன்னு பார்க்கலாம். ஜாக்கிரதையா இருக்கணும். இது ரொம்ப சிக்கலான டைம். பால கவனமா பாரு. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா பால பிளாக் பண்ணு. எஸ், இட்ஸ் a nice goal. ஷாடோவை தாண்டி பால் ஈஸியா கோல் போஸ்டுக்குள்ள போயிடுச்சு. ஸ்கோர் பாத்தீங்கன்னா 1-0. சாம்பாவோட இந்த ஃபார்மேஷன் ரொம்ப வித்தியாசமா இருந்தது. நிஜமாவே ரொம்ப சூப்பர் ஃபாஸ்ட். அதே நேரத்துல ரொம்ப சிம்பிளாவும் இருந்தது. பேர்ஃபுட் இப்ப என்ன பண்ண போறாங்க? டீம் பேர்ஃபுட்டால இதுக்கு ஈடு கொடுக்க முடியுமா? உண்மையாவே இது அவங்களுக்கு ஒரு டஃப் டைம் தான். என்னால இதை நம்பவே முடியல. டைட்டன் எங்க போனா? அவன் பால டச் பண்ணவே இல்லையே. சேட்டலைட் அவனை தடுத்துருவான்னு நினைச்சேன். எல்லாமே ஷானோட தப்புதான். சேட்டலைட் எதுக்காக அவன் பின்னாடி நிக்க சொன்னா? நான் அப்பவே அவனை முன்னாடி அனுப்பி வைன்னு சொன்னேன்ல. நீ தானே பெரிய வீர வசனம் எல்லாம் பேசின, நம்மள யாராலையும் தோக்கடிக்க முடியாதுன்னு. முதல்ல ஒரு கோலை போறதுக்கான வழியை பார்ப்போம், அதுக்கப்புறம் மத்த விஷயங்களை பேசலாம். நீ இப்ப என்ன பேசுற? நாம இன்னும் அந்த பால டச் பண்ணவே இல்ல. எனக்கு விளையாட தெரியாதுன்னு சொல்ல வரியா? ஓ ஓ ஓ ஓ ரெண்டு பேரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. இன்னும் 2 நிமிஷத்துல நம்ம ஒரு கோல் போட்டே ஆகணும். நீங்க ஒத்துமையா இல்லாம இந்த மாதிரி சண்டை போட்டுட்டு இருந்தீங்கன்னா எப்படி நம்மளால அதை செய்ய முடியும்? சரியா சொன்ன. உனக்கு என் மேல நம்பிக்கை இருக்குல்ல ஐசக்? கிக் ஆஃப்க்கு அப்புறம் பால என்கிட்ட பாஸ் பண்ண சொல்லு. நான் கோல் அடிச்சு காட்டுறேன். என்ன டிசப்பாயிண்ட் பண்ணாதீங்க பேர்ஃபுட். எங்களை மீறி நீங்க எதுவும் செய்ய முடியாது. டீம் பேர்ஃபுட்டோட கிக் ஆஃப் டைம் இது. பாலோட ரொம்ப வேகமா முன்னாடி வந்துகிட்டு இருக்காங்க. இப்ப என் விளையாட்ட பாருங்க டீம் சாம்பா. என்னோட ட்ரிபிளிங் எப்படி இருக்குன்னு பாருங்க. சேட்டலைட் கிராவிட்டி ட்ரிபிள்கான டைம் இது. கிராவிட்டி ட்ரிபிள். என்னால இதை நம்பவே முடியல. என்ன பண்றாங்க இவங்க? டீம் சாம்பாவோட மெம்பர் எக்ஸ்ட்ரீம் சேட்டலைட்டோட மூவ்மெண்ட்டை முறியடிச்சிட்டாங்க. பால ரொம்ப ஈஸியா கைப்பற்றிட்டாங்க. சாம்பா 4 ஃபார்மேஷன். இந்த தடவை நம்ம எந்த தப்பும் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சேன். டைரக்ஷனல் டாக்கில் அட்டாக் பண்ணு. டிமி டைட்டன் கிட்ட ரெடியா இருக்க சொல்லு. நியூக்ளியஸ் முன்னாடி போ. புல்டோசர் டாக்கில யூஸ் பண்ணு. ஷாடோ அவங்கள யாரையும் கோல் அடிக்க விடாத. புரிஞ்சுது. ஆர்மி டைரக்ஷனல் டாக்கில். மேத் ரொம்ப வித்தியாசமான ஒரு மூமெண்ட் கொடுத்திருக்கான். சாம்பா என்ன பண்றாங்கன்னு பாப்போம். புல்டோசர் டாக்கில். சாம்பா ஃபார்மேஷன். எஸ், மறுபடியும் ஒரு கோல். ஸ்கோர் 2-0. சாம்பாவோட பிளேயர் ரொம்ப அற்புதமான ஒரு கிக்க பாஸ் பண்ணிருக்காரு. திடீர்னு அந்த பால் கோலை நோக்கி போற மாதிரி இருந்துச்சு. கடைசியில பாத்தீங்கன்னா அந்த பால் பவுன்ஸ் ஆயிடுச்சு. லாஸ்ட் மினிட்ல அந்த பால் எப்படி பவுன்ஸ் ஆச்சுன்னு தான் எனக்கு தெரியல. அங்க என்ன நடக்குது? அவங்களோட டாக்டிக்ஸ்ல நான் ரொம்ப கவனமா இருந்ததுனால எப்படி பிளாக் பண்றதுன்னு தெரியாம தடுமாறிட்டேனா என்ன? பிரமாதமான கோல் அடிச்ச எக்ஸ்ட்ரீம். ஹே மேன், இங்க பாரு, இது உன்னோட ஷோ. சிங்க்ரனைசரும் ஃப்ரீசரும் சில ஷாட்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. கவலைப்படாதீங்க, நிறைய சான்ஸ் அவங்களுக்கும் கிடைக்கும். 1 more goal. அதுக்கப்புறம் ஷேடோவோட ஃபைட்டிங் ஸ்பிரிட் சுத்தமா இல்லாம போயிடும். நாம நினைச்சபடி நம்ம கோல்ஸ் அடிச்சுக்கிட்டே கிராவிட்டி ட்ரிபிளே உடைச்சிட்டாங்க. ஆர்மி டைரக்ஷனல் டாக்கிள், அப்புறம் புல்டோசர் டாக்கிள். எனக்கு தெரிஞ்சு ரோலிங் ஃப்ரேம் ஸ்ட்ரைக்கர் தான் யூஸ் பண்ணணும். ஹே ஷான், நேத்து நம்ம பேசிட்டு இருந்தோமே, அந்த மூவி யூஸ் பண்ணா என்ன? புதுசா ஒரு மூவ் நீங்க கண்டுபிடிச்சீங்களா? வெயிட் பண்ணு, நமக்கு டைம் இல்ல. உடனே கிக் ஆஃப் பண்ணுங்க. இல்ல பாஸ், நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. டீம் பேர்ஃபுட் உடைய சக்தியே அவங்களோட அமைதி தான். அவங்கள நீங்க கண்ட்ரோல் பண்ண பார்த்தா நீங்க தோத்துடுவீங்க. இப்ப என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். மித் பால நியூக்ளியஸ் கிட்ட பாஸ் பண்ணிட்டாங்க. சோ நீ அத சேட்டலைட் கிட்ட பாஸ் பண்ணலையா? சரி, ஓகே. வித்தியாசமான மூமெண்ட் நேத்து கண்டுபிடிச்சிருக்காங்க போல இருக்கு. அவங்க இப்ப அடுத்ததா என்ன செய்றாங்கன்னு பார்க்கலாம். சேட்டலைட் கடைசில நிக்க சொல்லு. அவனை மிட்ஃபீல்ட்ல நிக்க விடாத. டீம் பேர்ஃபுட் அவங்களோட டாக்கிள்ஸை சேஞ்ச் பண்ணிட்டாங்க. நியூக்ளியர்ஸும் மித்தும் சேர்ந்து அட்டாக் பண்ண போறாங்க. என்ன ஆகுதுன்னு நாம பாப்போம். நியூக்ளியஸ் அட்டாக் பண்ணு. ஆர்மி டைரக்ஷனல் டாக்கிள். நியூக்ளியஸ் மித்துக்கிட்ட போ, அவனுக்கு ஹெல்ப் பண்ணு. ஆல்ரைட் மேட், பிக் பண்ணி போலாம். ரோலிங் ஃப்ளேம் ஸ்ட்ரைக்.
நேத்து ராத்திரி பேர்ஃபுட்டோட இந்த மூவ்மெண்ட்டை நான் கவனிச்சேன். பவர்ஃபுல் தான், ஆனா ஆங்கிள் ரொம்ப தப்பான விஷயம். ஓகே ட்வின் ஸ்டார், இது அவரோட ஷோ டைம். ஸ்பின்னிங் சீல். வாய்ப்பே இல்ல. ரோரிங் ஃப்ளேம் ஸ்ட்ரைக்கே தடுத்துட்டானா? பிரமாதமா சேவ் பண்ண ட்விஸ்டர். 180 டிகிரில ரொம்ப ஈஸியா அதை நீ பிளாக் பண்ணிட்ட. பிரமாதம், ரொம்ப அற்புதமா நீ செஞ்சிருக்க. சூப்பர். ஸ்டீல், அவங்க திரும்ப போறதுக்கு முன்னாடி எப்படியாவது கவுண்டர் அட்டாக் பண்ணு. ஃப்ரீசர் சேட்டலைட் கிட்ட இந்த பாலை தட்டி பறிச்சு சிங்க்ரனைசர் கிட்ட பாஸ் பண்ணிருக்காங்க. இப்போ அவங்க கிட்டத்தட்ட பெனால்டி ஏரியாவை நெருங்கி வந்துகிட்டு இருக்காங்க. யார் ஹெட் பண்றாங்கன்னு பார்க்கலாம். டைட்டன் எப்படியாவது அந்த பாலை பிக் பண்ணு. ரொம்ப ஷார்ப்பான ஹெட்டிங், அது பிரமாதம். இந்த தடவை மறுபடியும் அது கோலா தான் இருக்கும்னு நம்புறேன். பால் ரொம்ப வேகமா போயிட்டு இருக்கு. இது ஒரு அற்புதமான ஷாட். இல்ல வாவ், சேட்டலைட்டால பால பிளாக் பண்ண முடியல. மறுபடியும் ஒரு கோல். இப்போ ஸ்கோர் 3-0. கேம் ரொம்ப சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கு.